வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு 1 மந்த்தாக ஜென்ரல் ஸ்டடீஸில் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 11th புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக டாபிக் கவர் ஆகிடும். லோயர் ஸ்டடீஸ் அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் ஐரோப்பியர்களின் டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே 11th புக்கில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 11th புக் படித்தாலே ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். இப்போது ஐரோப்பியர்களின் வருகையில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862 and 1935. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு நாணயம் வந்து எப்போ வெளியிட்டாங்க? 1862 வெளியிட்டாங்களா, 1935 வெளியிட்டாங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 1862. ஸோ இந்தியாவில் முதல்ல நாணயங்களை யார் வெளியிட்டார்னா ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் முதல்ல நாணயங்களை வெளியிடுவாங்க. ஸோ அவங்க நம்ம நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் 1935 ஸோ இந்தியாவால் ஆரம்பிக்கப்பட்ட ரிசர்வ் பேங்க் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்குன்னு தனித்தனியாக நாணயங்களை வெளியிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் முதல்ல நாணயங்களை வெளியிட்டவர் ஆங்கிலேயர்கள் தான் 1862 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதல் நாணயம் 1935 வரும். ஸோ இது ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் பண்ண முதல் நாணயம், இது ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நாணயம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். செகண்ட் கொஸ்டின், 1690 புனித டேவிட் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? 1690 புனித டேவிட் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? ஸோ டேவிட் கோட்டையை கட்டியவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள். டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. ஸோ கடலூரில் 1690 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த டேவிட் கோட்டை. ஸோ டேவிட் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது, கடலூரில் இருக்குது. தேர்ட் கொஸ்டின், கான்ஸ்டாண்டினோபிள் துருக்கியரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு. கான்ஸ்டாண்டினோபிள் துருக்கியரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1543 and 1453. 1443 and 1453. ஸோ கான்ஸ்டாண்டினோபிள் துருக்கியரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453. 1453 தான் இந்த துருக்கியர் வந்து கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றிருப்பாங்க. ஸோ இந்த பகுதி கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில இருக்கிற, ஸோ இந்தியாவுக்கும் இது ஐரோப்பாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன பிளேஸ் தான் கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற பிளேஸு. இந்த பிளேஸை துருக்கியர் கைப்பற்றுறதுனால இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்கிற நில வழி வந்து தடைப்பட்டுடும். அவங்க யாருமே இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுடும். அதனால தான் ஐரோப்பியர் வந்து இந்தியாவுக்கான கடல் வழியை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய போர்ச்சுகீசிய மாலுமிகள்லாம் வந்து இந்தியாவுக்கான கடல் வழி பாதையை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது எதுனா இந்த துருக்கியரால் கைப்பற்றப்பட்ட கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற பகுதி தான். ஸோ எப்போ கைப்பற்றினாங்கன்னா 1453 கைப்பற்றினாங்க. அடுத்த கொஸ்டின், பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போது அவரை ஆதரித்தவர். பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போது அவரை ஆதரித்தவர். ஸோ இந்த பார்த்தலோமியா டயஸ்ங்கிறவர் யாருன்னா போர்ச்சுகீசிய மாலுமி. இவர் வந்து போர்ச்சுகீசிய மாலுமி, இந்தியாவிற்கான கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கிறவராக இருந்திருப்பார். ஸோ இந்த பார்த்தலோமியா டயஸ் வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனை வரைக்கும் தான் அடைஞ்சிருப்பாரு. ஸோ அங்கேயே வந்து ஒரு புயல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனால இந்தியாவுக்கான பாதையை வந்து இவரால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைந்த போது அங்கே இருந்த மன்னர் வந்து 2ஆம் ஜான். ஸோ இந்த 2ஆம் ஜான் தான் இவரை வரவேற்றிருப்பார். பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போது அவரை ஆதரித்தவர் 2ஆம் ஜான். ஸோ இந்த 2ஆம் ஜான் வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனை வரைக்கும் தான் வந்திருப்பாரு. இந்தியாவுக்கான கடல் வழி பாதையை இவரால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். இதுக்கு அப்புறம் தான் வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவுக்கான கடல் வழி பாதையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போது அவரை ஆதரித்த மன்னர் வந்து 2ஆம் ஜான். 5th கொஸ்டின், வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு 1497 1498. ஸோ வாஸ்கோடகாமா வந்து எப்போ கள்ளிக்கோட்டைக்கு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்த ஆண்டு 1498. ஸோ சொன்னோம் இல்லையா, பார்த்தலோமியா டயஸ் அவர் வந்து தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை வரைக்கும் தான் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் புயல்னால இவரால் வராமல் முடியாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாஸ்கோடகாமா இந்த பார்த்தலோமியா விட்ட பாதையிலேருந்தே இந்தியாவுக்கான பாதையை கண்டுபிடிக்க பார்ப்பாரு. ஸோ இவர் விட்ட பாதையிலேருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணி மொசாம்பிக்குங்கிற ஒரு பகுதிக்கு வந்துடுவார்.
ஸோ மொசாம்பிக்குங்கிற பகுதிக்கு வாஸ்கோடகாமா முதல்ல வந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் இந்திய மாலுமியோட துணையோட, அதாவது இந்தியாவுக்கான கடல் வழியில் கண்டுபிடிக்கிறவங்க துணையோட கள்ளிக்கோட்டை பகுதிக்கு வந்துருவார். ஸோ அது மூலயமா தான் இந்தியாவுக்கான கடல் வழி பாதையை வந்து இந்த வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சிருவார். ஸோ வாஸ்கோடகாமா அந்த கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு 1498. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு 1498. அடுத்து 6th கொஸ்டின். போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். ஸோ பிரான்சிஸ் டி அல்மேடா, அல்போன்சோ டி அல்புகர்க். ஸோ இந்த 2 பேருமே வந்து போர்ச்சுகீசிய ஆளுநர் தான். ஸோ இவர் வந்து பிரான்சிஸ் டி அல்மேடா வந்து முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர். இந்தியாவோட முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அதுக்கப்புறம் தான் இவர் வந்திருப்பார், அல்போன்சோ டி அல்புகர்க் வந்திருப்பார். ஸோ பிரான்சிஸ்கோ டி அல்மேடா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்போ தான் இந்தியாவுக்கான பாதையை கண்டுபிடிச்சிருக்கோங்கிறதுனால அந்த வணிகங்களை எப்படி மேம்படுத்தலாம், நீல நீர் கொள்கைன்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருப்பார். அதாவது நீல நீர் கொள்கைனா இந்தியாவோட கடல் வழியாக வர்த்தகங்களை மேம்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அதெல்லாம் மேம்படுத்தி ஃபஸ்ட்டு இவர் ஆரம்பித்து வர்த்தகத்தை ஆரம்பிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அல்போன்சோ டி அல்புகர்க் தான் இவர் ஏற்படுத்திய திட்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு உண்மையான அதிகாரத்தை வந்து நிறுவுறவர் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க் தான். ஸோ போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா முதல் ஆளுநராக இருந்தாலும் அவர் வந்து இந்த வாணிபத்தை எல்லாம் ஊக்குவிச்சிருப்பாரு. ஆனால் உண்மையான அதிகாரத்தை வந்து செலுத்த முடியாமல் போயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வரவங்க வந்து நம்ம ஏற்படுத்தின ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக வந்துருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவில் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அவருக்கு அப்புறம் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க் ஒரு ஸ்ட்ராங்கான போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து இந்தியாவில் நிறுவியிருப்பார். போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க். 7th கொஸ்டின். டச்சுக்காரர்களின் வர்த்தக மையம். டச்சுக்காரர்களின் வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம், பழவேற்காடு. ஸோ டச்சுக்காரர்களோட வர்த்தக மையம் எப்போதுமே மசூலிப்பட்டினம். ஸோ பழவேற்காடு வந்து டச்சுக்காரர்களோட தலைநகரமாக இருந்திருக்கும். பழவேற்காடு டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் பழவேற்காடு தலைநகரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு தன்னோட தலைநகரை வந்து டச்சுக்காரர்கள் மாற்றிருப்பாங்க. ஆனால் வர்த்தக மையம் எப்போதுமே மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் வர்த்தக மையத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நாகப்பட்டினத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நாகப்பட்டினத்துலேயும் வர்த்தக மையம் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தலைநகரை வந்து பழவேற்காட்டிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ டச்சுக்காரர்களின் வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம். 8th கொஸ்டின். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை. ஆன்சர் கெல்ரியா கோட்டை. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை வந்து கெல்ரியா கோட்டை. பழவேற்காடு தான் டச்சுக்காரர்களோட தலைநகரம். ஸோ அந்த தலைநகரத்தில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை வந்து கெல்ரியா கோட்டை. எப்போ வந்து அந்த கோட்டையை கட்டியிருப்பாங்கன்னா 1613 அந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க. 1613 தான் பழவேற்காடுல கெல்ரியாங்கிற ஒரு கோட்டையை டச்சுக்காரர்கள் கட்டியிருப்பாங்க. அடுத்து 9th கொஸ்டின். மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் அவைக்கு வருகை தந்தார்? மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் அவைக்கு வருகை தந்தார்? அக்பர், ஜஹாங்கீர். மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ்ங்கிறவர் வந்து யாருன்னா ஒரு ஆங்கிலேய ஆளுநராக இருப்பார். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்த காலத்தில் முதல்ல வந்தவர் வந்து இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ். ஸோ ராணி எலிசபெத் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1600 டிசம்பர் 31 வந்து இந்தியாவோட வந்து நம்ம வர்த்தகம் செய்யலான்னு ஒரு பட்டயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க, அனுமதி பட்டயம் வெளியிட்டிருப்பாங்க. அந்த அனுமதி பட்டயத்தை எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஜஹாங்கீர் அவைக்கு வந்து அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்பாரு. நாங்கள் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்பாரு. ஸோ மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் அவைக்கு வருகை தந்தார்னா இந்த ஜஹாங்கீர் அவைக்கு தான் வருகை தந்தார். ராணி எலிசபெத்தோட அனுமதி பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வருவார். மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் அவைக்கு வருகை தந்தார்? ஜஹாங்கீர் அவைக்கு வருகை தந்தார். 1608 வந்து வருகை தந்திருப்பார். 1608 வருகை தந்து சூரத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த அனுமதியை வந்து கேட்டிருப்பார். 1608 ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வருகை தந்தார். ஸோ 10th கொஸ்டின். இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாடு. இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாடு. ஸோ இந்தியாவிற்கு வருகை தந்தவங்கன்னா மொத்தமே 4 பேர் தான். ஒன்று வந்து டச்சுக்காரர்கள். ஸோ அடுத்து வந்தவங்க வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்கள் தான். ஆண்டுபடி பார்த்தா ஆங்கிலேயர்கள் வருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் டேனியர்கள் வருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்து கடைசியாக வந்தவங்க தான். அதனால தான் இந்தியாவிலே தங்கியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்க ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் எப்போ வந்திருப்பாங்கன்னா 1600 ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வந்து 1602 வந்திருப்பாங்க. ஸோ கடைசியாக டேனியர்கள் வந்து 1616 டேனியர்கள் வருவாங்க. கடைசியாக ஃப்ரான்ஸ் வந்து 1664 வந்து ஃப்ரான்ஸ் வருவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து கடைசியாக வந்தவங்க வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ இதோட ஐரோப்பியர்களின் டாபிக் வந்து ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சிவில் இன்ஜினியரிங்லேருந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்த வீக் ஃபுல்லாக சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஹைவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹைவேல நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் படிக்கிறது சிவில் இன்ஜினியரிங்கில் ஹைவே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.